90s காதல் இதெல்லாம் எப்படி இருக்கும், 80s காதல்லாம் எப்படி இருக்கும்னா, அப்படியே ஒருவனுக்கு ஒருத்தி தான், அப்படியே மனசால நினச்சிட்டாலே அவங்களுடைய வாழ்க்கை நடத்தணும், அதை பிரேக் பண்ணிட்டு போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் பண்ணுறதெல்லாம் தப்பு. அதை எல்லாத்தையும் டேரக்டர் இந்த படத்தில் உடச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அனுபமா வந்து இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பையும் அந்த ஹீரோவுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறது வந்து அந்த இடத்துல வந்து அது ஒரு தப்பாவோ ஒரு அசிங்கமாவோ எதுவுமே தெரியல. ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதில் அழகாக தெரிஞ்சிச்சு. ஒரு நல்ல செட்டில்மெண்ட்டுங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு புதுசான கான்செப்டாக தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா பிரேக்கப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கேஷுவலான விஷயம் அப்படின்னு இந்த டிராகன் படத்தில் சொல்லியிருக்காங்க. சின்ன டிராகனும் அந்த குட்டி டிராகன் இருக்காங்கல்ல, அதாவது ஒரு வருஷம் ஒரு ரூட்டு தலை போயிட்டா அவர் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ரூட்டு தலை அங்கே உருவாயிடுவாங்க. அதே மாதிரி அந்த டிராகன் போனாலும் அந்த குட்டி டிராகன் வந்து அங்கே இருக்காங்க. அப்புறம் கையடி லோகர் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி கட்டாயம் சொல்லணும். அந்த ஃபேஸு ஸ்ட்ரக்சர் எல்லாமே நமக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு. அவங்களுடைய சிரிப்பாகட்டும், ரொம்ப நடிக்கலைனா கூட அந்த சாங்லலாம் இருக்கிறது, அவங்களும் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்தாங்க. இங்கே இந்த ஹீரோ இருக்கார்ல, இந்த படத்தை ஃபுல்லாக அப்படியே கேரி பண்ணிட்டு போகிறது ஹீரோன்னு தான் சொல்லணும். அந்த ஸ்ட்ரக்சரையும் மீறி அவருடைய அந்த முகத்தினுடைய பாவனைகள், அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அப்படியே ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும் பிரதீப்புக்கு. இந்த படம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா இளைஞர்களும் கட்டாயம் ஒரு தடவை போய் பார்க்கணும். ஏன்னா அது நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. அதாவது எப்போவுமே சரி, தவறான வழியில் ஒரு விஷயத்த செய்யும் பொழுது அன்னைக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, ஏய் பாடா அவன் அவ்வளோ தப்பு பண்ணான் ஆனால் நல்லா இருக்கான்னு. ஆனால் கடைசியில் முடிவை பார்க்கும்போது நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கையை தொலைச்சிட்டு அழிவாங்க. அதே மாதிரி அவன் தப்பு செஞ்சுட்டு அவன் மேலே போகும்போது மேலே மேலே எல்லாமே வரும், கார் வரும், பங்களா வரும், நல்ல வேலை இருக்கும், லட்சத்தில் சம்பளம் இருக்கும், எல்லாமே அவனுக்கு கிடைக்கும். ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாமல் 8 வழியில் போகும். வார்த்தை சொல்லுவாங்கள்ல, நல்லது 4 வழியில் வந்துச்சுன்னா கெட்டது 8 வழியில் போகும்னு. அதே மாதிரி அந்த இடத்துல நடக்கும். அதனால் அதில் உள்ள அந்த தீம் இருக்குல்ல, அழகான தீம். நீ என்னதான் வந்து தப்பான வழியில் கோடி கோடியாக சம்பாரிச்சாலும், கோடி கோடியாக படிச்சுட்டு இருந்தாலும் நிம்மதியே வாழ்க்கையில் இருக்காது. சின்ன வேலை செஞ்சாலும் உழைச்சி சம்பாரிச்சு அதில் கிடைக்கிற சந்தோஷங்கிறது அழகாக இருக்கும். இந்த படம் வந்து ரொம்ப என்ன இதில் வந்து என்ன நெகட்டிவே இல்லைன்னா, என்னுடைய பார்வையில் அது நெகட்டிவிட்டிங்கிறது ரியாலிட்டிக்காக இருக்கணும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கொஞ்சம் வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் இல்லாமல் இருக்குது. அது ஒரு ஆசிரியராக எனக்கு பார்க்கும்போது இந்த வார்த்தைகள்லாம் பேசாமல் இருக்கலாமோ, அதாவது நிஜ வாழ்க்கையில் பேசலை, எல்லாத்தையுமே சினிமாவில் போய் பேசணுங்கிற தேவையில்லை இல்லையா, அது கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் நெருடல் இருந்துச்சு.